திண்டுக்கல் மக்களவை தொகுதிக்குட்பட்ட பழனி அருகே வாக்களிக்க வந்த விஜய் ரசிகர் மன்றத்தைச் சேர்ந்த இளைஞரிடம் அவரது வாக்கை வேறொருவர் செலுத்திவிட்டதாக அதிகாரிகள் கூறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலாஜி வழங்க கேட்கலாம். வணக்கம் பாலாஜி, என்ன நடந்தது, விவரங்களை சொல்லுங்கள். வணக்கம் ராஜேஷ். பழனி அருகே ஆயக்குடி பகுதியில் இளைஞரின் வாக்கை வேறு ஒருவர் செலுத்தி விட்டதாக அதிகாரிகள் கூறியதால் வாக்களிக்க முடியாமல் விஜய் ரசிகர் மன்ற நிர்வாகி அதிர்ச்சி அடைந்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் இன்று காலை 7 மணி முதல் துவங்கி நடைபெற்று வரும் நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் பழனி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பழனி அருகே ஆயக்குடி 44வது வாக்குச்சாவடியில் தமிழக வெற்றி கழகம் விஜய் ரசிகர் மன்ற இந்த துணைத் தலைவர் சரவணன் என்பவர் வாக்கு செலுத்த வந்த போது சரவணனுடைய வாக்கை வேறு ஒருவர் செலுத்தி விட்டதாகவும் கூறியதால் அதிர்ச்சி அடைந்தார். இதனைத் தொடர்ந்து தான் வாக்கு செலுத்தவில்லை என்றும் அதிகாரியிடம் முறையிட்ட போது இது குறித்து மண்டல தேர்தல் அதிகாரிக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு வருகை தந்து இது குறித்து விசாரணை மேற்கொண்டார். அப்போது 3 பேர் பூத் ஏஜென்ட்கள் இருந்த போது 3 ஓட்டு ஜாப்தாவிலும் 2 புகைப்படம் மற்றும் வாக்காளர் எண் சரியாக இருந்துள்ளது. ஒரு ஜாப்தாவில் மட்டும் வேறொரு போட்டோ இருந்தது பூத் ஏஜென்ட்கள் கவனிக்க தவறியதாக அதிகாரிகள் விளக்கம் அளித்தனர். தொடர்ந்து அதிகாரிகள் இது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனால் வாக்களிக்க முடியாமல் போன இளைஞருக்கு ஆதரவாக பொதுமக்களும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பழனியில் விஜய் மன்ற நிர்வாகி வாக்களிக்க முடியாமல் தவிக்கின்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராஜேஷ், செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.